அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு பாக்கியம் பயனுள்ள தகவல்களில் நாம் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தங்கம் விலை சவரன் 1,00,000 தாண்டினாலும் கூட்டுறவு வங்கி நகைக்கடனில் பார்த்திங்கன்னா கூட்டம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. அது ஏன் அப்படின்றதான் பற்றி பார்க்க போகிறோம். தமிழகத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் இந்த ஆண்டு நகைக்கடன் வாங்குவது பார்த்திங்கன்னா கடுமையாக உயர்ந்துள்ளது அப்படின்னே சொல்லலாம். கடந்த 2025-26 நிதியாண்டில் மட்டும் 65 லட்சம் பேருக்கு, அதாவது மொத்தம் 74,100 கோடி ரூபாய் நகைக்கடனாக வழங்கப்பட்டிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தங்கம் விலை உயர்ந்தது தான். தமிழகத்தில் பலர் தங்கள் அவசர தேவைக்கு நகைகளை அடமானம் வைப்பது வழக்கமாக இருந்தாலும், அதாவது எளிய மக்கள் உடனடி பண தேவை, ஏதோ ஒரு திடீர் செலவுகளுக்காக நகையை பார்த்திங்கன்னா நம்ம நகை கடன் வைக்கிறது இருந்துக்கிட்டு இருக்குது. கூட்டுறவு வங்கியின் கீழ் இயங்கும் பல்வேறு கூட்டுறவு வங்கிகள் மற்றும் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கங்களில் நகைக்கடன் பிரிவில் தங்க நகை அடமானத்திற்கு உடனுக்குடன் கடன் வழங்கப்படுவது தான் இதனோட ஒரு முக்கியமான அம்சம் அப்படின்னு சொல்லலாம். தனியார் துறை வங்கிகள் அப்படி இல்லாமல் தனியார் நகை அடகு நிறுவனங்களோட ஒப்பிடும்போது பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களில் வட்டி மிக குறைவு. இதுதான் ரொம்ப முக்கிய காரணம். அதனால் பார்த்திங்கன்னா மக்கள் கூட்டுறவு வங்கிகளில் தான் பார்த்திங்கன்னா இந்த நகைக்கடன் வைக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சொன்ன காலத்திற்குள் அசல் மற்றும் வட்டியை செலுத்த தவறினாலும் தனியார் நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா நகைகளை உடனே ஏலம் விட்டுருவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கங்களில் அந்த மாதிரி இல்லை. அப்படின்றதுனால எல்லா மக்களுமே கூட்டுறவு சங்கங்களை தான் தேர்வு செய்கிறாங்க அப்படின்றது தான் உண்மை. தங்கத்தோட ரேட் பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டில் 22 கேரட் 1 கிராமுக்கு 6,000 ரூபாய் வீதம் கடனாக வழங்கப்பட்டது. அதாவது வங்கிகளில் வைக்கும் போது 1 கிராமுக்கு 6,000 ரூபாய் கடனாக வழங்கிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் சர்வதேச நிலவரங்களால் நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா ஒரு சவரன் தங்கம் விலை 1,00,000 ரூபாயை தாண்டிட்டுங்க. தங்கம் விலை ஏறியதற்கு ஏற்ப கூட்டுறவு வங்கிகளும் நகைக்கடன் தொகையை உயர்த்தின. 1 கிராமுக்கு இங்கே கூட பார்த்திங்கன்னா வங்கிகள்லையுமே நகை கடனோட அந்த தொகையை உயர்த்திக்கிட்டே இருந்தாங்க. இதனால தான் இந்த கூட்டுறவு நிறுவனங்களில் பார்த்திங்கன்னா 2025-26 65 லட்சம் பேருக்கு 74,100 கோடி ரூபாய் வரை கடன் வழங்க முடிஞ்சுது. இதில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி பார்த்திங்கன்னா, அதாவது கடந்த ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024-25 நிதியாண்டில் 70.28 லட்சம் பேருக்கு 62,100 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டது. ஆனால் 2025-26 பார்த்திங்கன்னா கடன் வாங்கியவர்களின் எண்ணிக்கை 65 லட்சமாக குறைஞ்சிது. அதாவது சுமார் 5 லட்சம் பேர் குறைவாக கடன் வாங்கியிருந்தாலும் வழங்கப்பட்ட தொகை தான் பார்த்திங்கன்னா பல மடங்கு அதிகரிச்சது. ஏன்னா தங்கத்தோட விலை அதிகமாக இருந்ததுனால இந்த கடன் கொடுத்த ரூபாயுமே அதிகமாக இருந்தது. இந்த தங்க விலை உயர்வால் கடந்த ஓராண்டில் மட்டும் 12,099 கோடி ரூபாய் கூடுதலாக கடன் விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இதனால் பார்த்திங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் பணப்புழக்கம் அதிகரித்துள்ளது. தங்கம் விலை பார்த்திங்கன்னா 1 சவரன் லட்சத்தை தாண்டிட்டு. இந்த விஷயம் குறித்து கூட்டுறவுத்துறை அதிகாரி ஒருவர் சொல்லும் போது பார்த்திங்கன்னா, கடந்த ஆண்டில் தங்கம் நகை அடமானம் வைக்கும் போது அந்த நகை தங்களுடையது தானா என்பதற்கான முறையான ஆதாரத்தை வழங்க வேண்டும் என்பது உட்பட பல அம்சங்களுடன் கூடிய வரைவு விதியை ரிசர்வ் வங்கி வெளியிட்டது. ஆனால் இந்த கடுமையான விதிகள் தொடக்க கூட்டுறவு கடன் சங்கங்களுக்கு பொருந்தாது எனவும் அறிவிக்கப்பட்டது. இதுவும் பார்த்திங்கன்னா மக்கள் அதிக அளவில் சங்கங்களுக்கு கடன் வாங்குவதற்கு ஒரு முக்கிய காரணம் அப்படின்னே சொல்லலாம். அதனோட பார்த்திங்கன்னா தங்கம் விலை உயர்ந்ததோடு சேர்ந்து கொண்டதால் நகைக்கடன் விநியோகம் இந்த அளவுக்கு அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழகத்தை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா விவசாய கடன்களுக்கு அடுத்தபடியாக நகை கடன்களே கூட்டுறவுத்துறையின் முதுகெலும்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். தங்கம் விலை உயர்வு மற்றும் எளிமையான நடைமுறைகள் காரணமாக தமிழக கூட்டுறவுத்துறையில் நகைக்கடன் புழக்கம் இந்த ஆண்டு
புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. இதனால் சாமானிய மக்களுக்கு உடனடி பண உதவி கிடைக்கிறது என்றும், தங்கம் விலை இதே நிலையில் நீடித்தால் வரும் காலங்களில் இந்த நகைக்கடன் தொகை இன்னும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் எதுக்காக இவ்வளவு கோடி ரூபாய் நகைக்கடன் கூட்டுறவு வங்கிகளில் இருந்து பணம் போயிருக்கு அப்படின்னது. தங்கம் விலை அதிகமான உயர்வு தான் இதுக்கு காரணம். அது மட்டும் இல்லாமல் கூட்டுறவு வங்கிகளில் மக்கள் வைக்கும்போது மிக குறைந்த காலகட்டங்களில் ஏலம் விட மாட்டாங்க. அது ஒரு விஷயம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கூட்டுறவு வங்கி ஒரு விவசாயிகளுக்கு, பாமர மக்களுக்கு கடன்களை கொடுக்கறதுக்கு ஒரு ஈஸியான ஒரு வங்கி அப்படின்னு சொல்லலாம். ஸோ வீடியோவை இறுதி வரை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். முடிந்த அளவு உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவிட மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.